நாட்டின் இறையாண்மையையும் மத நல்லிணக்கத்தையும் மாசுபடுத்தும் செயலை எவர் செய்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அது கண்டனத்துக்கு உரியது என்றும் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பத்துமலை திருத்தலத்தில் உள்ள திருமுருகன் சிலைக்கு AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு மூலம் களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அவர் கூறினார். நாட்டின் ருக்குன் நெகாரா கோட்பாட்டை உயிர் மூச்சாக கருதும் மலேசிய இந்துக்களின் மனதை இந்த செயல் ஆழமாக பாதித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒரு மதத்தை இழிவுபடுத்துவதும் அந்த மதத்தின் உருவச் சிலைகள் மீது களங்கத்தை ஏற்படுத்துவதும் நாட்டின் இறையாண்மைக்கு உகந்ததல்ல என்று அவர் கூறினார். நாட்டை நிர்வகிக்கும் ஒற்றுமை அரசாங்கத்தில் இது போன்ற பண்பற்ற செயல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் உலகில் தகவல் தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வரும் சூழலில் அதற்கு ஏற்ப நல்ல வழிகளில் இது போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது சிறந்த பண்பாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதை விடுத்து மனிதத்தையும் தெய்வங்களையும் இழிவுபடுத்தும் எந்த ஒரு செயலையும் அரசாங்கம் அனுமதிக்காது என்று துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கிற்கான வீட்டுக்காவல் அரச உத்தரவு குறித்து விவாதிப்பதிலிருந்து பொதுமக்களை அனுமதிப்பதை தடுக்க நீதிமன்றத்தில் தடை உத்தரவை பெறச் சொல்லி சட்டத்துறை தலைமை அலுவலகத்திற்கு அரசாங்கம் உத்தரவு எதையும் பிறப்பிக்கவில்லை என்று அரசாங்க பேச்சாளர் ஃபோமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். நேற்று புதன்கிழமை நடந்த வாராந்திர அமைச்சரவை கூட்டத்திலும் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்கப்படவில்லை என்று அவர் கூறினார். தலைமறைவாக இருக்கும் ஜோடோ பற்றி பல விஷயங்களை தாம் கேள்விப்பட்ட போதிலும் அந்த காலகட்டத்தில் அவை எந்த அளவுக்கு உண்மை என்பது தமக்கு தெரியாது என்று முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் புத்ராஜயா உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். விரைவாக மலேசியாவுக்கு செல்வத்தை தேடித்தரும் காரணத்திற்காக ஒரு வர்த்தகரான ஜோ லோ சம்பந்தப்பட்ட 1MDB ஊழல் குறித்து அறிந்திருந்தும் காலகட்டத்தில் சீனாவுக்கு செல்லவிருந்த தமது முன்னாள் சிறப்பு அதிகாரி டத்தோ அம்ஹாரி எஃபண்டி நசாருடீனுக்கு உதவுவதற்காக ஜோலோவின் உதவியை பயன்படுத்துவது என்று தாம் முடிவு செய்ததாக நஜீப் தெரிவித்துள்ளார். 1MDB ஊழல் நிதி மோசடிக்கு மூல காரணம் என்று கூறப்படும் ஜோ லோ குறித்த முழு விவரங்கள் அப்போது தமக்கு தெரியாது என்று 1MDB நிதி ஊழல் வழக்கில் தற்காப்பு வாதம் புரிந்து வரும் நஜீப் நேற்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். குற்றச் செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் என்று சந்தேகப்பட்டால் அல்லது தகவல் கிடைத்தால் ஒருவரின் கை தொலைபேசியை சோதனை செய்ய அதிகார தரப்புக்கு அதிகாரம் இருக்கிறது என்று தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடீன் உசேன் கடந்த திங்கட்கிழமை வெளியிட்டிருந்த ஒரு அறிக்கையை லாயர்ஸ் ஃபார் லிபர்ட்டி உரிமைகள் குழு நிராகரித்துள்ளது. விசாரணைகள் நடத்தப்பட்டு அல்லது தேடுதல் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தால் ஒழிய ஒருவரின் கை தொலைபேசியை போலீசாரால் பரிசோதிக்க முடியாது என்று அக்குழுவின் பொது தற்காப்பு ஒருங்கிணைப்பாளர் யூ இங் இங் நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி ஐக்கிய அரபு சிற்றரசிற்கு 3 நாட்கள் அலுவல் பயணம் மேற்கொண்ட போது அந்நாட்டின் நிதி நிறுவனங்களுடன் சந்திப்பு நடத்தியதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பசுமை எரிசக்தி, உள்கட்டமைப்பு, முதன்மை மின்கலன் உட்பட மின்சார விநியோக அமைப்பை வலுப்படுத்துதல் ஆகிய திட்டங்களில் மஸ்டார் எனப்படும் அந்நாட்டு நிறுவனம் முதலீடு செய்வதை அரசாங்கம் எளிதாக்கவிருப்பதாக அந்நிறுவனத்துடன் நடத்தப்பட்ட சந்திப்பில் பிரதமர் தெரிவித்தார். மொத்தம் 10 கோடியே 40 லட்சம் வெள்ளி பொது முதலீட்டு திட்ட மோசடியில் சம்பந்தப்பட்ட சந்தேகத்தின் பேரில் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC 5 கைது செய்துள்ளது. நிதி அமைச்சு மற்றும் பேங்க் நெகாரா மலேசியாவின் கீழான அனுமதி பெற்ற ஒரு ட்ரஸ்ட் நிறுவனத்தினால் புரியப்பட்ட குற்றச்செயல் நடவடிக்கைகள் குறித்து தகவல்களை பெற்ற பின்னர் அந்த 5 MACC கைது செய்திருப்பதாக ஒரு வட்டாரம் தெரிவித்துள்ளது. பினாமிகளுக்கு சொந்தமான பல தனியார் நிறுவனங்களில் சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனத்தின் 10 கோடியே 40 லட்சம் வெள்ளி முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட பின்னர் தங்களின் சொந்த நலன்களுக்காக முதலீட்டாளர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட நிதியை அந்நிறுவனம் பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டதாக அவ்வட்டாரம் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.